இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 26 முதல் 34 முடிய. முளைத்து தானாக வளரும் விதை உவமை, கடுகு விதை உவமை ஆகிய உவமைகளை குறிப்பிடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் 2 முக்கியமான உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. கடவுளின் செயல்பாடு மற்றும் அருள். 2. கடவுளின் நேரம். தானாக வளரும் விதை உவமை அருளின் ஆற்றலை குறிக்கிறது. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. திரு அவை போதிப்பது போல திருவருட் சாதனங்கள் வழியாகவும் இறைவார்த்தை வழியாகவும் கடவுள் நமக்குள் செயல்படுகிறார். ஒரு விவசாயி விதைத்த பின் அமைதியாக இருப்பது போல நாமும் ஜெபத்திலும் நற்செயல்களிலும் ஈடுபட வேண்டும். ஆனால் அதன் ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்துபவர் தூய ஆவியார் மட்டுமே. ஆன்மீக வாழ்வு ஒரே நாளில் முதிர்ச்சி அடைவதில்லை. முதலில் முளை விடுதலாகிய ஆரம்பம் ஆர்வம், பின்பு கதிர் விடுதலாகிய சோதனைகளில் நிலைத்திருத்தல், இறுதியில் முழுமையான தானியமாகிய புனித வாழ்வு. கடுகு விதை உவமை திரு அவையின் மாட்சியை குறிக்கிறது. கடுகு விதை உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனால் அது வளர்ந்து வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும். இயேசு என்ற ஒருவரிடம் இருந்து தொடங்கிய இந்த இறை அரசு இன்று கோடிக்கணக்கான மக்களை கொண்ட கத்தோலிக்க திரு அவையாக வளர்ந்துள்ளது. விவிலியத்தில் வானத்து பறவைகள் என்பது புறவினத்தாரையும் அனைத்து மக்களையும் குறிக்கும். திரு அவை என்பது சாதி மத இனம் கடந்து அனைவருக்கும் நிழல் தரும் இடமாக இருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். இயேசு இந்த உவமையை கூறிய காலத்தில் ரோமை பேரரசு ஒரு பெரிய கேதுரு மரம் போல தங்களை காட்டிக்கொண்டது. ஆனால் இயேசு இறை அரசை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். உலகின் வல்லமை என்பது அடக்குமுறையாலும் பிரம்மாண்டத்தாலும் வருவது. ஆனால் கடவுளின் வல்லமை என்பது தாழ்ச்சியிலும் எளிமையிலும் தொடங்குகிறது. உலகம் பெரியவற்றை தேடுகிறது. ஆனால் இறைவன் சிறியவற்றை தேர்ந்தெடுத்து பெரிய காரியங்களை செய்கிறார். சிலுவை என்பது சிறிய கடுகு விதை போன்றதுதான். ஆனால் அதுவே மனுக்குலத்தின் மிகப்பெரிய மீட்பின் நிழலாக மாறுகிறது. உடனடி பலன் எதிர்பார்க்காமல் பொறுமையுடனும், விதைப்பவன் உறங்கினாலும் உறங்காத விதை போல நம்பிக்கையுடனும் நற்செயல்களினால் இறை அரசை பெறுவோம். ஜெபம். மூவொரு இறைவா, இறைவார்த்தை எனும் விதைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது அருளால் எங்களுள் நன்மை வளர செய்தருளும். வளர்ச்சி உமது செயல் என உணர்ந்து பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க வரமருளும். எங்களது சிறிய இறை நம்பிக்கை கடுகு விதை போல் வளர்ந்து எங்களது வாழ்வும் பிறருக்கு பயன் தரும் அருள் புரியும். ஆமேன்.